பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதிய தலைவராக நானே கடந்த 30/5/2025 முதல் பொறுப்பேற்றிருப்பதாலும் பொறுப்பேற்று பாட்டாளி மக்கள் கட்சி புனரமைக்க நியமனங்களை செய்து பல்வேறு நிகழ்வுகளை செய்து வருகின்றோம். செயற்குழு சிறப்பாக நடத்தப்பட்டது. அதற்கு முன்பாக நிர்வாக குழு நடந்தது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மற்றும் வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் மாநில மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறோம். இந்த சூழலில் நம்முடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருந்ததை மாற்றி 30/5/2025 முதல் தைலாபுரம் தோட்டத்திலேயே தலைமை அலுவலகம் இயங்கி வருகிறது. தொண்டர்களும் மற்ற தலைவர்களும் வேறு எங்கும் நம்முடைய தலைமை அலுவலகம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் தான் இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்து கொண்டு அனைவரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து தலைமை அலுவலக பணிகளுக்காக வரவேண்டி சொல்லப்படுகிறது. இந்த தலைமை அலுவலகம் என்பது முக்கியமான இடம் என்பதால் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு எங்கும் யாரும் எந்த விதமான தலைமை அலுவலகத்தையும் சென்னையிலோ வேறு எந்த ஊரிலோ வைத்திருக்கக்கூடாது. வைத்திருந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தி, பத்திரிகை செய்தி 2. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதிய தலைநிலை நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர் பொறுப்பு 30/5/2025 முதல் மாற்றி அமைக்கப்படுகிறது. நம்முடைய